வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஆரம்பிக்கலாமா? மாஷக்கர் உனக்கோசரம் எல்லாரும் பல பேர் வெயிட் பண்ணுகிறாங்க ப்ரோ. இதுல ஹை மார்க் பண்ணலாம் ப்ரோ. ஐயே 108. ஆ 108. 108. ஓகே ஹை. கீழ அத லோவா மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. எது? அத நீங்க வச்சுக்கீங்க கரெக்ட்டா அந்த இதுவா? இல்ல அது கீழ இருந்த இதுவா? பிக் இருக்கு. இல்ல இந்த சைடு பிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. ஒரு மைனர் லோவா அத வச்சுக்கீங்க. மேஜர் லோ அது. இது மேஜர் லோ ப்ரோ. மேல அது ஒரு மைனர் லோ. இதுவா? அது ஒரு கீழ லெவல்னு சொல்றோம். இல்ல அது கீழ இருக்கு. இதுவா? இது எப்படி லோன்னு சொல்லுவீங்க? இல்ல அது கீழ. இதுதானே? இல்ல ப்ரோ இந்த பக்கம் பாருங்க ஒரு விக் இருக்கு பாருங்க பெருசா. விக் இருக்கு பெருசா. வாங்க ப்ரோ முதல்ல வாங்க. 88 அத இதே லோவா வைக்கிறீங்க. ஒரு மைனர் லோவா எடுத்துக்கலாம்ல ப்ரோ. இந்த லோ தான் பிரேக் ஆயிடுச்சுல. லோ தான் பிரேக் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு என்னங்க தேவை? லோ தான் பிரேக் ஆயிடுச்சு தெரியுதுல இங்க. இந்த லோ என்ன ஆயிடுச்சு ஆல்ரெடி? பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி என்ன ஆக்ட் ஆயிடுச்சு? கீழ லெவல் ஆக்ட் ஆயிடுச்சா? கீழ லெவல் ஆக்ட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு இந்த லோ பிரேக் ஆகி என்ன ஆக்ட் ஆயிடுச்சு? கீழ லெவல் மார்க்கெட் என்ன ரேட்டுக்கு ரியாக்ட் ஆகும்? நீ அடுத்து நடக்கிற மூவ் பொறுத்து தான் ப்ரோ. அடுத்து நடக்கிற மூவ் போட்டு என்ன பண்ண முடியுங்க? எஸ் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் உடச்சிச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? டவுன் ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து இப்படி ஒன்று வரையலாம். வேற அங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுல வரையலாம். சின்னதா ஒரு இங்கேருந்து என்ன பண்ணலாம்? இங்க இருந்து வரையலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் இல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாம். இங்கேடா. ஓகேவா? ஓகே. வீக்லி பண்ணலாம். வீக்லி பண்ணலாமா? ஸோ வீக்லியில் பாருங்க. வீக்லியில் என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னும் இந்த கீ லெவலில் இன்னும் என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. இந்த கீ லெவலில் பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். டவுன் ஆகும். அதேமாதிரி இது வந்து இம்பல்ஸாக இருக்கா? அது 50% ரீடெஸ்ட். எது? இதுவா? ஆமா. 50% ரீடெஸ்ட் லெவல் எது? இதுவா? ஸோ இந்த இம்பல்ஸுக்கு 50% ரீடெஸ்ட் லெவல் எது? எடுத்துட்டு இருக்குது. இப்போ கரண்டாக டச் பார்க்குறது என்னது? அந்த இம்பல்ஸ் 50% ரீடெஸ்ட். இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. 50% லெவலா அப்படின்னு தெரியும். ஸோ சி இட்ஸ் கிளியர் அபவுட் 50% லெவலா. ஆமா. ஸோ இந்த லெவலில் தாண்டினா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட். இது கீ லெவல், இது 50% லெவல். ஓகேவா? சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்? டெய்லி போயிடலாம். டெய்லி. ஸோ டெய்லியில் என்ன இதுக்கு ப்ரீவியஸ் லோவா? அது ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் மாதிரி மூவ் ஆகுது. ஓகே. இது எங்க சொல்லலாம்? இது கூட எப்படி சொல்லலாமா? கீ லெவலா சொல்லலாமா? இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டவுன் ஆகும். டவுன் ஆகும். அதர்வைஸ் மேல இருக்கிற அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சா மேல. இப்போ பார்க்கறதுக்கு என்ன தெரியுது? இப்போ பார்க்கறது என்ன தெரியுது? ஒரு கன்சல்டேஷன். ஸோ ஒன்று லோ வரைக்கும் அப்படி இல்லாட்டி மேல ஹை வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்க முடியுமா? நோ ப்ரோ. நோ. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஒரு என்ட்ரி எடுக்கலாமா? பை என்ட்ரியா செல் என்ட்ரியா? செல் என்ட்ரி. செல். ஐ ஷூர்? யா ப்ரோ. ஸோ ஓகே. கேண்டிலுடைய ஹைட் வச்சுக்கலாம். கேண்டிலுடைய ஹை இதுவா? அதான். இதுவா இல்லை இதுவா? பிளாக் கேண்டில் ஐயா? இல்லை அதான் ப்ரோ பிளாக் கேண்டில். ஓகே. டார்கெட் 1:2 வா. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐ ஷூர்? இது ஒரு மேஜர் லோன் சொல்லலாமா? சொல்லுங்க. லோ வச்சுக்கலாமா? இந்த லோ வரைச்சு அடுத்த என்ட்ரி ட்ரை பண்ணலாமா? போய்க்கலாம். ஓகே. ஸோ ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். 1:1 ஹிட்டா?
அதே பிரேக்கிங் த லோவும் பிரேக் ஆயிச்சா பிரேக்கர்ஸ் இன்னொரு எடுக்கலாம் ப்ரோ என்ட்ரி எடுக்கலாமா ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோடைய ஹைக்கு மேலயா சோ இந்த இடத்துல இந்த ரிஸ்கே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா 1:2 என்ட்ரி எடுக்கலாமா ஐ ஷூர் இதுல ஒரு மேஜர் லோவா இத மாதிரி இதுவா அதையும் பிரேக் ஆச்சுன்னா நிக்கல வாவ் ஃபுல் டார்கெட் ஹிட்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல செகண்ட் ஆர்டர்ல 1:1 ஹிட்டா வாவ் நெக்ஸ்ட் பிரேக் ஆயிச்சா பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ ஆனா இதுக்கு வந்து 50% ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இப்போ வந்து இது கீ லெவலா இருக்கா சோ தென் இந்த கீ லெவல்ல என்ன ரியாக்ட் ஆயிருக்கு கீ லெவல் இப்போ வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி என்ன இருக்கு ஹேமருக்கு அப்புறம் என்ன கண்ட்ரோல் இருக்கு இது வந்து இதுல என்ன பண்ணிருக்கு லோவா இங்க வந்து லோ பிரேக் பண்ணிருக்கு ஹேமர் லோ பிரேக் ஆயிக்கா இல்லையா ஹேமரோட லோ பிரேக் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணலாம் பிரேக் ஆயிடுச்சு இப்போ இன்னொரு செல் என்ட்ரி எடுத்து பார்க்கலாம் செல் என்ட்ரி எடுக்கலாமா ஐஷா சார் ஸ்டாப் லாஸ் மேல ப்ரீவியஸ் ஓகே 1:2 ரன் பண்ணலாமா வாவ் 1:1 ஹிட்டா ஆமா என்ட்ரியா ஸ்டாப் லாஸ்க்கு சரி ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு என்ன பண்ணிடணும் மூவ் பண்ணிக்கலாம் target will be hit that so next என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எதுவும் ட்ரேட் எடுக்க முடியாது ப்ரோ இது 50% ரீடெஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு கன்ஃபர்மேஷன் target கீழ தான் போகுது என்ன இது ட்ரெண்ட் will be டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ ஆனா ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் நீங்க என்ன பண்ணலாம் இங்க ஒரு என்ட்ரி தான் ஸ்டாப் லாஸ் எடிட் வைக்கலாம் மேல வச்சுக்கலாம் தப்பே இல்லை பட் இப்போ போயிட்டு என்ட்ரி எடுக்க கூடாது ஓகே தென் என்ன இருக்கு இப்போ அப் ட்ரெண்ட் ஆகுது ப்ரோ இப்போ வந்து ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ ஒரு பையிங் எடுக்கலாம் இம்பல்ஸ்க்கு என்ன பண்ண போகுது 50% ரீடெஸ்ட் எடுக்க போகுது பையிங் எடுத்தா ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த கேண்டிலோட ஹை கேண்டிலோட லோ வைக்கலாமா இல்ல லோ வச்சுக்கலாம் இவ்வளவு தூரம் வைக்கலாமா அவிலாடி இவ்வளவு தூரம் வைக்கலாமா யோசிச்சுக்கோங்க ப்ரீவியஸ் லோ ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறீங்க யோசிச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டா ஜூம் இது இந்த லெவல்ல ரியாக்ட் ஆயிருக்கு ஓகேவா சோ மார்க்கெட் என்ன ஆகலாம் இங்க இந்த ஹையை உடைச்சான மார்க்கெட் என்ன ஆகும் ஷுட் பி கோ ஃபார் பை இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு 50% ரீடெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல அப்போ ரிஸ்க் இருக்கிறது கம்மி பண்ணிக்கலாமா இல்ல ரிஸ்க் ஹெவியா இருக்குங்களா இல்ல ப்ரோ கம்மியே பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணிக்கலாமா கம்மி ஐ ஷூர் so 1:2 வச்சுக்கலாம் 2 0 வரைக்கும் வரடா ரன் பண்ணலாமா ரன் பண்ணலாம் இதுக்கு மேல வச்சுக்கவா ஓகே ரன் பண்ணவா ரன் 2 கரெக்ட்டா வச்சுக்கோங்க சோ ரன் பண்றேன் ஐ ஷூர் ஒன் இஸ் ஒன்லி ஹிட்டா தென் 1:2 என்ன ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சு ஓகேவா ஹிட் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேவா ரைட் சூப்பர் நான் ஏன் இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் will be checked now சோ இது மேல போயிடுச்சு என்ன ஆயிடுச்சு மேல போயிடுச்சு இப்போ நீங்க இதுகிட்ட லோ வச்சு இந்த இடத்துல ட்ராப் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ மேல லைட்டா போயிட்டு ரைட்டா 1:2 அடிச்சிருக்காரு மேல போய் மார்க்கெட் என்ன இருக்கும் ஜிபி இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய இதுவாகுது புரிஞ்சுச்சா பட் அதே ரிஸ்க் கம்மி பண்ணியிருந்தா ஆமா ப்ரோ டக்கன் ஹிட் ஆயிடும் ரிஸ்க் கம்மி பண்ணினா என்ன இருக்கும் ரிஸ்க் கம்மி பண்ணப்ப என்ன ஆயிடுச்சு 1:2 நமக்கு டார்கெட் கிடைச்சிச்சு என்ன நடக்குதுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே போறீங்க ஏன்னா இவ்வளவு டிராப் நடந்திருக்கு அப்படின்னா அதே மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் ஓவரால் என்ன ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அந்த இடத்துல என்ன நடக்கா இதுக்கு 50% ரீடெஸ்ட் எடுக்கலாம்ல இங்க 1:1 அடிச்சிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம் கீழே வரலாம்ல
இதுதான் நடக்கணுங்க நெசசரி இல்லைல்ல. இல்ல. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்த்தா we have to be travel. சரி பாருங்க ப்ரீவியஸ் ஆகி இதுவா இந்த ஹை அதிஞ்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்னு சொன்னோம். இந்த ஹைல அழகா என்ன கொடுத்தது பேரிஷ் எங்கல்ஃபிங் மார்க்கெட் ஃபுல்லா ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சூப்பர் உமாசங்கர். பெரிய கிளாப் பண்ணுங்க உமாசங்கருக்கு.